நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து ருத்ராவுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினருக்கான கருணை தொகை உயர்த்தி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. கருணாநிதி சட்டப்பேரவைக்கு வர விலக்களிக்க கோரிய தீர்மானம் ஆளுங்கட்சி ஆதரவுடன் நிறைவேற்றம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி நீட் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக அரசின் ஊழல் குறித்து நடிகர் கமல்ஹாசன் கூறியது உண்மையே. புதிய சர்ச்சைக்கு வித்திட்டார் நடிகர் ராதாரவி. நடிகர் கமலஹாசனுக்கு திருவோடு அனுப்பி நூதன எதிர்ப்பு. மதுரையில் இந்து இளைஞர் பேரவையினர் போராட்டம். ராமேஸ்வரம் ஆலயத்தை போன்று அப்துல் கலாமின் நினைவிடமும் சிறப்பு வாய்ந்ததாக மாறும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணித்துறையினருக்கு வழங்கப்பட்டு வரும் கருணை தொகையானது நடப்பு நிதியாண்டிலிருந்து உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கருணை தொகையை காவல்துறைக்கு இணையாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். அதன்படி பணியின் போது வீர மரணம் அடைவோருக்கு வழங்கப்படும் கருணை தொகையான 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாகவும், நிரந்தர ஊனம் அடைவோருக்கு வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாயை 4 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கடுமையான தீக்காயம் அடைவோருக்கு வழங்கப்படும் 20,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாயாகவும், 20% குறைவாக தீக்காயம் அடைவோருக்கு வழங்கப்பட்டு வரும் 20,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயாகவும் நடப்பு நிதியாண்டு முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு நீட் விவகாரத்தில் தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று கூடியுள்ள நிலையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பேரறிவாளன் பரோல் குறித்து கேள்விக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் சி.வி. சண்முகம், பேரறிவாளன் பரோல் தொடர்பாக அரசு தலைமை வழக்கறிஞருடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதையடுத்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு சட்டப்பேரவை வருகையிலிருந்து விலக்கு அளிக்க வலியுறுத்தி திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் பேசிய ஸ்டாலின், குடியரசுத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி மத்திய அரசு நீட் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து நீட் விவகாரத்தில் விவாதம் முற்றியதை அடுத்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பல துன்பங்களுக்கும் அல்லல்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுமை தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரு முடிவை இந்த அரசு உடனடியாக காண வேண்டும். தமிழக ஆளுங்கட்சியினர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருப்பதால் தான் அவர்கள் பாஜகவை சார்ந்து செயல்பட்டு வருகின்றனர் என்றும் தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.ஆர். ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மாணவர்கள் இதனால் வழிகேடாக ஆக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, வழக்குகளும் இருக்கிறது. இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது கடுமையான வழக்குகள் இருக்கிறது. வழக்குகளில் இருந்து தப்ப வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய ஆதரவு இவர்களுக்கு தேவை.
அதனால் தமிழக மாணவர்களை இன்றைக்கு இந்த மாநில அரசு பலிகிடாவாக ஆக்கியிருக்கிறது. ராமேஸ்வரம் ஆலயம் எப்படி பக்தர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதுபோல அப்துல் கலாமின் நினைவிடமும் மாறும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள வெங்கையா நாயுடுவின் கால்படாத இடம் இல்லை என்றும் எல்லா மாநில பழக்க வழக்கங்களை தெரிந்தவர் அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலாக பதவியேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். ராமேஸ்வரம் ஆலயம் எப்படி பக்தர்களுக்கு புனித தலமாக விளங்குகின்றதோ அதேபோல தேச பக்தர்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய நினைவிடமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. துணைவேந்தர்களை நியமிப்பதற்காக அரசு நிர்ணயித்துள்ள தகுதிகள் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்கும் தன்மை கொண்டவை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அண்மை காலங்களில் தகுதியில்லாதவர்கள் பணத்தின் உதவியுடன் மட்டுமே பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை கைப்பற்றி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனியார் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுவோரை துணைவேந்தர்களாக நியமிக்க அனுமதித்ததால் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தனியார் கல்லூரி ஆசிரியர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விதிகளை தளர்த்தி துணைவேந்தர்களை நியமித்ததால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் முதல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் வரை சந்தித்து வரும் சீரழிவுகளை கல்வி உலகம் மறந்துவிடவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் புதிய விதிகளின்படி துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டால் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களாக விளங்கிய பல்கலைக்கழகங்களை தனியாரிடம் அடகு வைப்பதற்கு சமமாகிவிடும் என எச்சரித்துள்ளார். துணைவேந்தர்கள் நியமனத்திற்காக புதிய தகுதி விதிகளை நீக்கிவிட்டு பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படி துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் ஊழல் குறித்து நடிகர் கமலஹாசன் கூறியது சரிதான் என்றும் அவருக்கு எது நடந்தாலும் துணையாக இருப்பேன் எனவும் நடிகர் ராதாரவி கூறியுள்ளார். தர்மபுரியில் சினிமா படப்பிடிப்புக்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய ராதாரவி, தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு முதுகெலும்பில்லாத அரசாக செயல்படுவதாகவும் கர்நாடகாவிலும் சிறை அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அங்குள்ள அரசியலில் சசிகலா ஊழலை ஏற்படுத்தியுள்ளார் எனவும் விமர்சனம் செய்தார். பொதுமக்களுக்கு இருக்கிற அறிவு தமிழக அரசாங்கத்துக்கு இல்லைன்னு போது மன சங்கடமா இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கறது விட்டு போய் கமலஹாசனை போய், அதுவும் ஒரு மந்திரி சி.வி. சண்முகம் நினைக்கிற ஒரு பேர், அவர் என்ன சொல்றாருன்னா அவர் குடும்பத்தை பத்தி பேசுறாரு. இவர் குடும்பத்தை பத்தி பேசலையே. அப்படி பார்த்தா ஒரு சில குடும்பத்துல எல்லாம் போய் தோண்ட ஆரம்பிச்சோன்னா தப்பா போயிடும், அது அசிங்கமா போயிடும். எதுக்கு நீங்க பர்சனல் அட்டாக் ஆன் கமலஹாசன்? நான் அதனாலதான் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். மதுரையில் இந்து இளைஞர் பேரவை சார்பில் நடிகர் கமலஹாசனுக்கு திருவோடு அனுப்பும் நூதன போராட்டம் நடைபெற்றது. நடிகர் கமலஹாசன் தனியார் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் என்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்து இளைஞர் பேரவையின் சார்பாக கமலஹாசனுக்கு திருவோடு அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தலித் மக்களை அவமானப்படுத்தும் விதமாக தமிழ் தாய் வாழ்த்து தவறாக உச்சரிப்பதும் போன்ற நாகரிகமற்ற செயல்கள் ஈடுபடுவதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி திருவோடை தபால் நிலையம் மூலமாக அனுப்பி வைத்தனர். பணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கமலஹாசனே கூறியுள்ளதால் அவருக்கு திருவோடு அனுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பெண்களை ஆபாசமாக அந்தரங்கத்தை ஒரு காட்சி பொருளாக்கக்கூடிய விஷயமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டது. இது பணத்திற்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி என்று அவரே சொல்லியிருக்கிறார். பணத்துக்காக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் இந்த திருவோடை அனுப்புகிறோம், இதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம், தமிழருடைய கலாச்சாரத்தையும் பெண்களையும் தனிமனித ஒழுக்கத்தையும் இது மாதிரி காட்சி பொருள் ஆக்காதீர்கள் என்ற இந்து இளைஞர் பேரவையின் கோரிக்கையை வலியுறுத்தி அவருக்கு திருவோடு அனுப்பும் நூதன போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகை மற்றும் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஒடிசா மற்றும் ஆந்திராவிற்கு இடையே கோபால்பூரில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதை அறிவுறுத்தும் விதமாக நாகை மற்றும்
புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸும் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தேவாலில் 4 சென்டிமீட்டர் மழையும், நடுவற்றம் மற்றும் வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர், பந்தலூர், தேவர்சோலை, முதுமலை போன்ற பகுதிகளில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட சேரம்பாடி, கொளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்லுவோர் வெளியில் செல்ல முடியாமல் உள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முதுமலையில் விலங்குகளுக்கான குடிநீர் பற்றாக்குறை முற்றிலும் தீர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தோடு நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பார்த்தீங்கன்னா காலையில் இடையல் பார்த்தா அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. வேலைக்கு போக முடியாமல் ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் போக முடியுமான்னு தெரியல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரபு இருக்கிற வாய்ப்பு இருக்குது, மண் சரி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பொதுமக்கள் வந்து இப்போ வேலைக்கு கூட போக முடியாமல் வெளியும் வர முடியாமல் வீட்டுக்கே முடங்கி கிடக்காங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை டு சென்னை தொடரும். ஏன் நீங்க விவசாய பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this The real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுகட்டிலிருந்து பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வலியுறுத்தி 1956ஆம் ஆண்டு தொடர் உண்ணாவிரதத்தில் சங்கரலிங்கர் என்பவர் ஈடுபட்டார். 76 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த அவர் 1956 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து சென்னையை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய 1967ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த திமுக அரசு முடிவு செய்தது. அதன்படி சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்காக 1967ஆம் ஜூலை 18ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வந்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததால் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலை குறைக்கும் வகையில் நாகர்கோவிலில் நீதிமன்றத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல் மற்றும் வேலைபளு காரணமாக பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களின் நோய்களை கண்டறிந்து அதற்குரிய ஆயுர்வேத மருத்துவம் வழங்கும் வகையில் நாகர்கோவிலில் நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் பலர் பங்கேற்று பரிசோதனைகளை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளுக்கும் பெற்றுக்கொண்டனர். அவங்க சரிவர பேணி பாதுகாக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் அக்கறை கொள்ளாமையே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்குறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபு. எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுகளுக்கெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்று கருதி இந்த மாதிரியான சில முகாம்களை அவ்வப்பொழுது நாமளும் நம்ம உடம்பை பரிசோதித்தோம் என்றால் என்ன நம்மளிடையே குறை இருக்கிறது என்று கண்டுபிடித்து இது ஒரு மாற்று முறை. இது அலோபதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும் என்பதற்காக இந்த மாதிரி முகாம்களை நடத்தி கொண்டு வருகிறோம். கோவில்பட்டி மார்க்கெட் பகுதியில் காய்கறி கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் கண்காணிப்பு கேமராவை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். கோவில்பட்டியில் இயங்கி வரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சந்தையில் தேவன் என்பவருக்கு சொந்தமான காய்கறி கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாயை கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளனர். மேலும் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க கண்காணிப்பு கேமராவை பார்க்க சென்ற போது அங்கு கேமராவும் திருடப்பட்டிருந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் அருகிலுள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவில் கொள்ளையர்களின் உருவம் பதிவாகி உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். என்ன திறந்து கிடக்குன்னு உள்ளே போய் பார்த்தோம். பற்றை திறந்துருந்தது. டிவி ஃபுல்லாக அந்த பதிஞ்சு எல்லாமே காணாமல் போயிருந்தது. சரி, எல்லா ஃபைலு எல்லாம் கீழே எடுத்து கிடந்தது. எவ்வளோ ரூபான்னு அது பிறகு காலையில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன்னு எப்பா எவ்வளோ ரூபா, ஏன்னா வசூல் முறை நேற்று எங்களுக்கு எவ்வளோ இருக்குது என்னென்னு கேட்கும்போது லோக்கல் வசூல் ஒரு 80 ரூபா சில்லறை ஒரு மொத்தம் 1 லட்சம் காணாமல் போயிடுச்சு. கேமராவும் அது கழட்டியே கொண்டு போயிட்டாங்க. நாகர்கோவில் அருகே டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளரை தாக்கி 3 லட்சம் ரூபாய் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ஆசாரிப்பள்ளம் மதுபான கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் விஜய் என்பவர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் விஜயனை தாக்கிவிட்டு அவர் வைத்திருந்த 3,22,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து விஜயன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டார் காவல் நிலைய போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் 2 பேர் பைக்கில் வந்தாங்க. நாஞ்சில் நகர் பக்கத்தில் திருப்பி சார் அந்த ஏரியாவில் வந்தோடனே 2 பேர் என்னை பிளாக் பண்ணி வண்டி கிராஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய இரும்பு கம்பி வச்சு தலையில் 2 அடி, கையில் 2 அடி அடித்து கீழே தள்ளி போட்டு கேஷ் எடுத்துட்டாங்க. கேஷ் எடுத்த உடனே நான் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனேன். அதுக்குள்ள அவங்க சவுதி அரேபியாவில் கார் விபத்தில் உயிரிழந்த நாகை மாவட்டத்தை சேர்ந்த 2 பேரின் உடலை தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்திலிருந்து மணிகண்டன், ரமேஷ் ஆகியோர் ரியாத் நாட்டில் கொத்தனார் வேலைக்காக சென்றனர். பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. அப்போது 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்து 5 நாட்கள் ஆகியும் எந்தவித தகவலும் இல்லாததால் அவர்களது உடலை இந்தியா கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்துள்ளனர். அனுப்பணும். என் பிள்ளைய நான் வெளிநாடு அனுப்பிவிட்டு நான் வேதனை அடைஞ்சு தானே உட்காந்து இருக்கேன். எல்லாரும் பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளை என்கிட்ட வந்து சேரணும். என் பிள்ளை எனக்கு வரணும். எல்லாரும் பார்த்து என் பிள்ளைய எனக்கு பத்திரமா அனுப்பி விடுங்க பாதுகாப்பா. என் பிள்ளை செத்து இன்னைக்கு 5 நாளாகுது. என் பிள்ளை எனக்கு பாதுகாப்பா எல்லாரும் அனுப்பி விடுங்க. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. மருத்துவமனையை சுற்றியும் காணப்படும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் புகார்.
பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் சேரும் தகுதியுமாக காட்சியளிப்பதோடு பொதுமக்கள் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து உள்ளதாக சிகிச்சைக்கு வரும் பொதுமக்கள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்தாலும் தேங்கி நிற்கும் தண்ணீரை கடந்து செல்கின்றனர். ஆனால் அதை சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதில்லை என்பது பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறது. எனவே அரசு மருத்துவமனையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்றவங்க சிகிச்சை பெறது முடியாது. அதே போல் இங்கே இருக்கிறவங்க சிகிச்சை பெற்று போகும்போது சுற்றுப்புற சூழ்நிலைகள் இந்த மாதிரி குழி மேடு பள்ளத்தில் இருக்கக்கூடிய கொசுக்கடினால் மேலும் அதிகமாக ஒழிய கம்மியாகிற மாதிரி தெரியல. இதுக்காக அவங்க வெளியில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஏன் இங்கே வர்றாங்கன்னா செலவு பண்ண முடியாது ஏழை மக்கள், அவங்க குணம் பெறணும். அதுக்காக தகுந்த மாதிரி இதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலைகளை சரி பண்ணி அவங்களெல்லாம் நல்லபடியாக இது பண்ணி காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கூடலூர் அருகே ஆசிரியர் கண்டித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயன் கொல்லியில் தனியார் பள்ளியில் படித்து வந்த பிரவீன் என்ற மாணவன் சரியாக படிக்காததால் சக மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர் அவனை கண்டித்துள்ளார். ஸ்லேட்டை கழுத்தில் தொங்கவிட்டும் புத்தகங்களை தலையில் வைத்தும் நிற்க சொல்லியும் தண்டனை கொடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவன் பிரவீன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரவீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்கும் வரை பள்ளியை மூடி வைப்பதாக நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பையனோட ஸ்கூல் பேக்கை தூக்கி தலையில் வச்சு அந்த பீரியட் டைம் ஃபுல்லாக வெளியில் நிற்க வச்சிருக்காரு சார். அதில் வந்து பையன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். இது வெளியில் வீட்லேயும் சொல்ல முடியாமல் ரொம்ப தவிச்சு போய் அப்புறம் வீட்டில் தெரிஞ்சு வந்து ஸ்கூலில் கேட்கும்போது இனிமேல் நம்ம சம்பவம் நடக்காம பார்க்கணும்னு சொல்லி செக்ஷன் மாற்றினாங்க. செக்ஷன் மாற்றினதுக்கப்புறம் அந்த செக்ஷன் போன அந்த தமிழ் டீச்சரும் சேம் டார்ச்சரே கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன் வந்து அந்த பீரியட் டைமில் வெளியே போய் வைக்கிறது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு முன்னுக்கு ரொம்ப இதானால அவன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் சார். ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு நாகர்கோவிலில் ஆதிபராசக்தி சித்த சக்தி பீடத்தில் நடைபெற்ற மாவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆதிபராசக்தி சித்த சக்தி பீடத்தில் அம்மனுக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் மண்வளம் மற்றும் மழைவளம் குறித்து தியானமும் நடைபெற்றது. மேலும் பக்தர்களும் அம்மனுக்கு மாவிளக்கு ஏந்தி சிறப்பு 5 பூஜைகள் செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நாகர்கோவிலில் டெங்கு காய்ச்சலுக்கு பள்ளி மாணவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் சூழலில் டெங்கு காய்ச்சலும் வேகமாக பரவி வருகிறது. இதன் தாக்கம் தமிழக எல்லையோர மாவட்டங்களிலும் தொடர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கேரள எல்லை பகுதியான குமரி மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் கடந்த 5 தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த 9ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த சோகத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. குமரி மாவட்டம் நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தத்தில் நமக்கு திறமையாக இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் கூட அதற்கு தனியாக வசதி செய்து இன்றைக்கு வரை இல்லை. இப்படி நிலைமை போனால் இன்று ஏற்கனவே இறந்திருக்கின்ற சந்தோஷை போல பலர் இறந்திருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மேலும் குமரி மாவட்டத்தில் பரவாமல் இருக்க உடனடியாக நம்முடைய அந்த டெங்கிற்கு மூல காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அதற்குரிய அந்த நோய் மேலும் பரவாமல் இருக்க உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்கும்படி
அரசையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் திண்ணை டு சென்னை செய்திகள் நிறைவடைகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியிலும். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.